புறநானூறு 86ஆம் பாடல் காவற்பெண்டு என்னும் ஒரு பெண் புலவர் பாடியிருக்கிறார். அந்த காலத்திலே பெண் புலவர் போட்டிக்கு பாடியதெல்லாம் வரலாறு உண்டு. அப்படிப்பட்ட புறநானூறு பாட்டில் சிற்றில் நுற்றின் பற்றி என்கிற ஒரு தலைப்பிலே பாடுகிறார். நின் மகன் யாண்டுளனோ என் மகன் யாண்டுளன் என் அறியேன், புலி சார்ந்த போகிய கல்லணை போல இயன்ற வயிறு இதுவே தோன்றுவான் மாதோ போர்க்களத்தில் என்று ஒரு பெண்புலவர் பாடியிருக்கிறார். அதுக்கு என்ன பொருள் என்று சொன்னால், ஒரு சிறிய வீட்டில் அவர் வசித்துக் கொண்ட ஒரு தாய் வசித்துக் கொண்டிருக்கிறாள். அவரை பார்த்து வந்த பெண் கேட்டால், உன் மகன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டாள். அதற்கு அந்த வீரத்தாய் சொன்னால், என்னுடைய மகன் எங்கு உள்ளான் என்பது எனக்கே தெரியவில்லை. காரணம், புலிதங்கிய குகை மாதிரி அவனை பெற்றெடுத்த நான் இங்கே இருக்கிறேன். புலிபோல் செயல்படக்கூடிய என் மகன் போர்க்களத்தில் சென்று எதிரிகளை வென்றிருப்பான் என்று நான் எண்ணுகிறேன் என்று அந்த வீரத்தாய் குறிப்பிட்டாள். புறநானூறு இப்படித்தான் குறிப்பிடுகிறது. அது எனக்கு இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால், தாயுமானவராக இன்றைக்கு திராவிட மாத ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிற எங்களுடைய திராவிடத்தாய் பெற்றெடுத்த இளம்புலி நடைபெற்ற ஜனநாயக போரில் எதிரிகளை தும்சம் செய்து 40க்கும் 40 வெற்றி கண்டு உடைத்த எங்கள் திராவிட புலி தம்பி உதயநிதியே, மாண்புமிகு பேரவைத்தாளர் அவர்களே, நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளும் 24 நாட்கள் 122 தேர்தல் பிரச்சார முகாங்கள் 3276 நிமிடங்கள் முடங்கி இந்த வெற்றிக்கு வித்திட்டவர் செந்தமிழ் நாட்டின் சிந்தனை செல்வன் திராவிட கலைவேந்தன் எங்கள் இளவல் மாண்புமிகு உதயநிதி தம்பி அவர்களுக்கு என் நன்றியும் பாராட்டலையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். சாலை, பொதுவாக சாலை என்று சொன்னால் சொல்லுக்கு என்ன குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், விரிந்த பரந்த இடம் என்பதுதான் அதற்கு பொருளாக இருக்கிறது. நான் பல அகராதியெல்லாம் படித்து பார்த்தேன். அது இப்படித்தான் சொல்லுகிறார்கள். சாலை என்று சொன்னால் விரிந்த பரந்த இடம் என்ன என்று அப்படித்தான் பொருள் சொல்லப்படுகிறது. உதாரணமாக தொழிற்சாலை என்பது விரிந்து பரந்த பெரிய இடமாக இருப்பதால் அதற்கு தொழிற்சாலை என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையில் தான் வைத்தியசாலை, சிறைச்சாலை, அறச்சாலை, பண்டகச்சாலை, யாகசாலை, ஆயுதசாலை, நான் படிக்கிற பாடசாலை. அதனால்தான் நெடுந்தூரம் உள்ள இடங்களை இணைந்து விரிந்து பறந்து இருக்கிற காரணத்தினால் இந்த துறைக்கு நெடுஞ்சாலை துறை என்று இலக்கியம் அப்படித்தான் குறிப்பிடுகிறது. மனிதர்களுக்கு தலையிலிருந்து கால் வரை இணைப்பை ஏற்படுத்தியது தெரியுமா? ரத்த நாணங்கள் தான். அப்படி தமிழ்நாட்டுடைய கிராமங்கள், நகரங்கள், துறைமுகங்கள், விமானங்கள், இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை ஒருங்கிணைக்கிற ஒரே சக்திக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு மட்டும்தான் உண்டு என்று சொன்னால், வீட்டிலிருந்து நாம் வெளியே வந்தால் நாம் சாலையில் தான் கால் வைக்க வேண்டும்.